ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உளுந்தங்களி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அந்த 1 கப் கருப்பு உளுந்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்மெல் வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது இதை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஹீட்டை வந்து ஆற வைக்கிறதுக்காக ஓரமாக வச்சிடலாம். இந்த கேப்பில் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் கருப்பட்டியை ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து பாயில் பண்ணிடலாம். 1/2 கப் சிவப்பரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண கருப்பு உளுந்து ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபைன் பவுடராக வர அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லாவே வந்து அதை கிளறி விடணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அது நல்லாவே ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே கிளறி விடணும். இப்போது நம்ம பண்ண ஸ்டெப் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்காது, கட்டிகளாக வந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நம்ம கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருந்ததை ஒரு 2 கப் கருப்பட்டி பாகு வந்து சேர்க்கணும். 2 டம்ளர் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டே கிளறிட்டே இருக்கணும். உளுந்தங்களி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போது அதில் பபிள்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். உளுந்தங்களியை இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது லேடிஸ்க்கு அவங்களுடைய பேக் போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். இப்போது ரெடி பண்ண உளுந்தங்களியை எடுத்து கொஞ்சமாக அந்த நடுவில் வந்து ஒரு கூட்டி விட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.